வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை ஒன்று சேர்க்கும் சசிகலா, மாறப்போகும் அதிமுகவின் தலைமை, திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது திரைமறைவில் ஆதரவு கொடுத்து வரும் வேலுமணி, ஓபிஎஸ், அதன் பிறகு டிடிவி தினகரன் இவர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் சசிகலாவுடன் அப்படின்ற ஒரு சில பேச்சுக்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மேலும் இன்னொரு தகவல் என்னவென்றால், சசிகலா அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுக்குள் அனைவரையும் அழைத்து ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கப் போகிறார்கள் என்று தெரியப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் அதிமுக ஒரு தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். மீட்டுருவாக்கத்தில் மட்டுமே அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த முடியும். இல்லைவென்றால் அகல பாலாத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுவிடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக உருவாக்கினார்? மக்களின் நலனுக்காக, மக்களின் சேவைக்காக உருவாக்கினார். அந்த ஒரு கட்சி அவரிடம் இருக்கும்பொழுது மிக சிறப்பாகவும், மிக செழிப்பாகவும், மிக ஒரு வலிமையாகவும், பலம் வாய்ந்த கட்சியாகவும் திகழ்ந்து மக்கள் மத்தியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னம் என்றாலே புகழ் வையகம் எங்கும் பரம் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அதன் பிறகு அவருடைய வழித்தடத்தில் நம்முடைய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கான சேவையை, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அதிமுகவை மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதியான ஒரு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியாக அதிமுக கட்சியை படைத்த ஒரு பெண்மணி என்றால் அது ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை தற்பொழுது தலைமைக்காக அடித்து கொண்டு மோதலாக மாறி கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து சிதைந்து துண்டுகளாக மாற்றி இருந்த கொண்டிருக்கும் சூழல் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றினால் மட்டுமே பழைய நிலை உருவாகும். இல்லாவிட்டால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அதிமுகவை மாற்றி அமைக்க, புதிய கட்டமைப்பை உருவாக்க அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேரும் முயற்சியில் சசிகலா அவர்கள் ஈடுபட போவதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு குறுக்கே எடப்பாடி தரப்பு வந்தாலும் அவரையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிமுகவை நாங்கள் அடைந்து தலைமையை மாற்றப் போகிறோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தீவிரமாக இறங்கி சசிகலா அவர்கள் வேலை பார்க்க போகிறார் என்று தெரியப்படுகிறது. இப்பொழுது வரைக்கும் அமைதியாக இருக்காருன்னா அதற்கான பிளான்களும் அதற்கான செயல்பாடுகளும் மறைமுகமாக, அதாவது திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பொழுது ஓகேங்களா, எந்த ஒரு செயல் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது. அதிமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும், கடைக்கோடி தொண்டர்கள் இதை சொல்கிறாங்க. ஏன் சண்டை போட்டு இருக்கீங்க? கட்சி அதனால தான் மோசமாக போயிட்டுருக்கு. எல்லாரும் ஒன்று திரண்டு அப்படி இப்படின்னு விட்டு கொடுத்து நல்லா போனீங்கன்னாவே நல்லா இருக்குமே கட்சி அப்படின்றத கடைக்கோடி தொண்டர்கள் கூட சொல்கிறாங்க. அதை இவங்க உணர்ந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.